வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்ரி அப்படிங்கிற ஒரு ஸ்நாக்ஸ் தான். இதுக்கு 2 கப்பு மைதா எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதில் 1/4 கப்பு ரவை, கொஞ்சம் மெல்லிசாக இருக்கிற ரவை, சிரோட்டி ரவை, அதையும் போட்டு வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு என்னெல்லாம் போடணும்னு சொல்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, கொஞ்சம் ஓமம், அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் ஓமம், பெருங்காயம், உப்பு, அப்புறம் நெய், இதெல்லாம் போட்டு நல்லா முதல்ல நம்ம கலந்துக்கணும். இங்கே நான் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது எள்ளு எடுத்து வச்சுருக்கேன், பக்கத்தில் நெய் வச்சுட்டுருக்கேன். இது ஓமம், அது பெருங்காயம், இதெல்லாம் போட்டுட்டு நான் இந்த மற்ற மாவெல்லாம் போடும்போது அதில் உப்பும் போட்டுட்டேன் முதல்லையே. இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா கையால் முதல்ல எல்லாத்தையும் கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி விட்டு இதை பிசைஞ்சுக்கணும். இப்போ ஒவ்வொன்றா நம்ம இந்த மாவில் போட்டு சேர்த்துடலாம். முதல்ல இந்த மாவு உப்பெல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சுட்டுருக்கேன் ஒரு ஸ்பூனால். இப்போ ஒவ்வொரு சாமானையும் அது கூட போட்டுடலாம். இது எள்ளு போட்டுட்டேன், அப்புறம் ஓமத்தை போட்டு பெருங்காயத்தையும் போட்டுடலாம். ஓமம் இது, அடுத்தது பெருங்காயம், அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம நெய்யையும் விட்டுட்டு நல்லா 3 டேபிள் ஸ்பூன் நெய் இது காய்ச்சி. முதல்ல நான் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டேன். இந்த நெய்யை போட்டு முதல்ல நம்ம கையால் எல்லா மாவுலேயும் இந்த நெய் படுற மாதிரி நம்ம நல்லா பெசரி எடுத்துக்கணும். அதாவது க்ரம்ஸ் மாதிரி முதல்ல வரணும். அதாவது பிடிச்சா பிடிக்க வரணும், விட்டால் அது கீழே உதிர்ந்து போயிடணும். அந்த ஸ்டேஜில் நம்ம அந்த அளவுக்கு இந்த நெய்யோடு இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்துக்கணும். இப்போ இதை நல்லா நான் எல்லாத்தையும் சேர்த்து இது மாதிரி பிசைஞ்சுடுறேன். நல்ல க்ரம்ஸ் ஆட்டமாக இது வரணும். முதல்ல அதாவது பிடிச்சா பிடிக்கிற அளவு வரணும். அப்படி வரலைன்னா கொஞ்சம் கூட நெய் போட்டுக்கணும். நான் ஒரு ஸ்பூன் கூட நெய் போட்டுக்கிறேன், என்னாக்கா அது போடலன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தேன்னா அதுக்கு நல்ல ஈரப்பதம் வந்துடுது. இந்த பாருங்க, இது மாதிரி பிடிச்சாக்கா பிடிக்கிறது இது போகிறோம், இந்த நெய் போகிறோம். அதுக்கப்புறமா தண்ணியை விட்டு நான் நல்லா பிசைஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு இது ரெடி ஆகிடுது. இது மேலே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் மெழுக்கு கரைக்கணும்னு, இல்லைன்னா கையில் ஓவராக ஒட்டுன்னு. இது அப்படியே ஒரு டவல் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அரை மணி நேரம் அது நல்லா சரி ஆகணும். ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் இதை மறுபடியும் இழுத்து இழுத்து நல்லா பிசையணும். அந்த பரோட்டாக்கெல்லாம் பிசைகிறோம் இல்லையா, அது மாதிரி பிசைஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மட்ரி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம மாவு நல்லா ரெடி ஆகிடுத்து. நான் மேலே போட்டு எண்ணெயையும் சேர்த்து ஒரு தடவை பிசைஞ்சுட்டு இப்போ டவலை போட்டு இதை மூடி வச்சுட்டு ஆஃப்டர் ½ அன் ஹவர் நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ டவலை போட்டு மூடிடலாம். இப்போ நம்மளோட இந்த மாவு ரெடி ஆகிடுது. நான் கொஞ்சம் எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு சௌரியமான நீங்கள் அந்த மைதா மாவையே கூட எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் நம்ம இட்டுக்கலாம். இது மைதா மாவானதுனால கொஞ்சம் இழுத்துக்கு நம்மளுக்கு இழுத்துன்னு போகும். நான் எண்ணெயை வச்சுருக்கேன், அது கொஞ்சம் சின்னதாக்கின்றேன். இப்போது ரொம்ப தடியாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் இடணும். ரொம்ப தடியாகிட்டோம்னா அது கரன்னு வராது நம்மளுக்கு. இதுக்கப்புறம் எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சாதாரண ரவுண்டு ஷேப்பில் இது மாதிரி கட் பண்ணி போட்டு எடுத்துடுறேன். இப்போ
நான் 4 மட்டரியை கட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி இதால் கொஞ்சம் குத்தி விட்டுக்கணும், இல்லைன்னா அது உப்பி வரும், நம்மளுக்கு வந்து கிறிஸ்பியாக வராது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்தையும் நான் எண்ணெயில் போட்டுடுறேன். நான் கேஸை நிறுத்தி வச்சுருக்கேன், ஏன்னா எண்ணெய் ரொம்ப சூடாகிட்டு அப்புறம் கரிஞ்சு போயிடும்னு. இதை வந்து 2 பக்கம் வேக வச்சுட்டு நான் கொஞ்சம் இப்போ கேஸ் மூட்டிக்கிறேன். நம்ம வந்து எடுத்துட வேண்டியதாக, உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தீயை பார்த்து வச்சுக்கணும், அது கழியாமல் பார்த்து நம்ம கொஞ்சம் சின்னதாக வேணும்னா சின்னதாக்கிக்கணும், பெருசாக வேணும்னா பெருசாக்கிக்கணும். இந்த மாதிரி என்ன ஷேப்பில் வேணாலும் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். நான் இதை பொரித்து எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் பண்ணிக்கலாம். நான் இப்போ இது ரவுண்டு ஷேப்பில் பண்ணிவிட்டு இதோ இந்த நம்ம வந்து சீஸ் கிரேட்டர் இருக்கு இல்லையா, இதில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு டிசைன் கிடச்சிடுது. இதே மாதிரியே போடலாம், இல்லைன்னா அந்த சுருட்டியும் நீங்கள் போடலாம். அதுக்கப்புறம் இந்த பிஸ்கட் கட்டரை வச்சு இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்லேயே நீங்கள் பண்ணலாம். எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம், டேஸ்டியாகவே இருக்கும் இது. இப்போ நம்ம இதையும் போட்டு எடுத்துடலாம். அப்போ போட்டதை நான் எடுத்துகிட்டு இது 2வதாக நான் போட்டிருக்கேன். இதுக்கு அடுத்ததாக நம்ம ஒரு ஃப்ளவர் ஷேப் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி 2 பூரி மாதிரி பண்ணிக்கணும். நம்ம தட்டு வச்சு இந்த மாதிரி அழகாக ஒரே சைஸில் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நடுவில் ஒரு கோடு, சைடில் ஒரு கோடு போட்டுக்கணும். அதாவது நம்மளுக்கு 8 பீசஸ் கிடைக்கும். ஒரு பூரியில் 4 பீஸ் கிடச்சிருக்கு பாருங்க. இந்த 8 பீசஸையும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒன்று மேலே ஒன்றா வச்சு ஒன்று கீழே ஒன்றா வச்சு இதை வந்து ஒட்டிக்கணும். இதை பற்றியெல்லாம் இங்கே வந்து மேல் பாகம், விரிஞ்ச பாகம் மேலே இருக்குது. அதுக்கு வந்து அது கீழே இன்னொன்று வச்சுட்டு இந்த நடுவில் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணியை தொட்டு ஒட்டிக்கலாம். மைதா தானே உடனே ஒட்டின்றோம். அப்படி இல்லை கையில் ப்ரெஸ் பண்ணினா ஒட்டினாலும் போகிறோம். அப்புறம் இந்த நடுவில் வந்து நம்ம இந்த நைஃபால் லேசாக ஒரு கோடு மாதிரி போட்டுக்கணும். கட் பண்ணக்கூடாது, ஒரு கோடு மாதிரி போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று கீழே ஒன்றா எல்லாத்தையும் வச்சுட்டோம். ஒரு மாலை மாதிரி இது அழகாக வந்துடுது. இப்போ நம்ம வந்து லேசாக ஒரு கோடு நல்லா சென்டரில் நம்மளுக்கு வந்து ஒரு அடையாளத்துக்கு தான் அது. அதனால ரொம்ப அழுத்தி கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கோடு மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த மேலேருந்து இதை மொல்லமாக சுருட்டிகிட்டே வரணும். அதாவது இந்த கோடு சென்டரில் இருக்கு இல்லையா, அது ஒரு அடையாளமாக வச்சுட்டு நம்ம ஒழுங்காக ஒரே சைஸில் வரா மாதிரி நம்ம வந்து இது அழகாக அதை பற்றியெல்லாம் மேலேருந்து கீழே வரைக்கும் இப்படி சுருட்டிகிட்டே வரணும். ஃபுல்லாக சுருட்டின அப்புறமா நம்ம வந்து நைஃபால் அதை கட் பண்ணணும். நான் காமிக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் சுருட்டியிருக்கேன். இந்த கடைசி வரைக்கும் நம்ம நல்லா சுருட்டிட்டு இந்த கீழே இருக்கிறத கொஞ்சம் நல்லா விண்டு வராமல் எண்ணெயில் போட்டாக்கா அது பிரிஞ்சு வந்துடாமல் இருக்க தண்ணியை தொட்டு ஒட்டிக்கணும். இதை பற்றியெல்லாம் 2 பக்கமும் லேயர்ஸ் வந்திருக்கு. இந்த பக்கமும் அந்த பக்கமும் போத் சைட்ஸ் வந்து அது நல்லா லேயர்ஸாக வந்திருக்கு. அப்புறம் இந்த கத்தியால் நடுப்புற 2ஆக கட் பண்ணிக்கணும். ஷார்ப்பு நைஃபால் ஒரே கட்டாக பண்ணிட்டு அழகாக அது 2 துண்டாக வர மாதிரி. இப்போ அதை எடுத்து பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் கிடைக்கும். ஒருவேளை அந்த லேயர்ஸ் வந்து ஒட்டிகிட்டே இருந்ததுன்னா நீங்கள் அதை கையால் பிரித்து விட்டுக்கலாம். ஆனால் ஓவராக பிரித்து விட வேண்டாம். ஏதுன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம எண்ணெயில் போட்டோம்னா அதுவே பிரிஞ்சிடும் இல்லையா. நம்ம வந்து ஓவராக கையில் பிரிச்சுட்டோம்னா அந்த லேயர்ஸ்லாம் பிரிஞ்சு நம்மளுக்கு ஃப்ளவர் ஷேப் சரியாக கிடைக்காது. நான் இன்னொரு தடவையும் அதை காமிச்சிருக்கேன். இதை இப்படி கட் பண்ணிக்கணும். நம்ம அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதெல்லாம் பண்ணினாக்கா நம்மளுக்கு அழகான ஷேப்பில் அது கிடைக்கும். இப்போ வந்து நம்மளோட எல்லா மற்றையுமே ரெடி ஆகிடுது.
இங்கே வந்து ஹார்ட் ஷேப்பில், அப்புறம் ஒரு ஃப்ளவர் ஷேப், ஸ்டார் ஷேப்பு. இது வந்து பின்னல், அப்படி பின்னி நான் அப்போல்லாம் வச்சுக்கணும். நான் ஒரு சமோசாவில் கூட இதை காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி ஷேப்லேயும் நான் 1 2 பண்ணினேன். அப்புறம் கொஞ்சம் இந்த ஃப்ளவர் ஷேப்பும் ரொம்ப அழகாக வந்திருந்தது. இதை எண்ணெயில் போட்டு நம்ம பார்த்து 2 பக்கம் வேக வச்சு எடுக்கணும். நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதெல்லாம் ஒரு ஃபேன்சியாக நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். Hope you all will like this. Please subscribe to my channel if you like it. Thank you, friends.